ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பலாச்சொலையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோங்க. நம்ம பலாச்சொலைங்களில் எப்போயுமே நம்ம கேக்கு, பாயாசம் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம அதை வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சீசன்லாம் கிடைக்கும் பொழுது சீசனில் கிடைக்கிற பழங்கள், காய்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்ணுங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாச்சோலை எடுத்துக்கோங்க. பலாச்சோலை நான் ஒரு 6 பலாச்சோலை எடுத்திருக்கேன். 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 200 கிராம் பச்சரிசிக்கு நான் 6 பலாச்சோலை எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணியை வடிச்சிட்டு. இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. நம்ம பலாச்சோலைகள்லாம் உள்ள அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குங்க, நான் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் இருக்குங்க. ஒரு பிஞ்சு சமையல் சோடாப்பு இருக்குல்ல, அது சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கேக் பண்ணுறோம்ல, அந்த ட்ரேவோ இல்லை ஒரு கிண்ணமோ நம்ம எந்த பாத்திரம் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே சமமாக உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம அதில் ஊற்றிடலாம். இந்த திக்னஸ் நமக்கு இருக்கணுங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தோசைக்கெலாம் மாவு கரைப்போம் பார்த்தீங்களா, தோசை ஊற்றுறதுக்கு அந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது கரெக்டான இது. நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதை நம்ம அதுக்குள்ளே வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி, பாதாம் கூட சேர்த்திக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கல, தேங்காய் துருவினதை மட்டும் சேர்த்திருக்கேன். ஒரு இட்லி பானை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க நமக்கு நல்லா வெந்து வரத்துக்கு. குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு விதவிதமாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கேக் நல்லா வெந்துருச்சு. ஒரு கத்தியை வச்சு நம்ம உள்ளே விட்டு பார்த்தோம்னா கத்தியில் ஒட்டாமல் வரும். வந்துச்சுன்னா நம்ம கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு நீங்கள் பச்சரிசி ஊற வச்சுலாம் செய்யணுன்னு கூட இல்லைங்க. பச்சரிசி மாவு உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக கேக் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், கேக்கு சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது மேலே நம்ம தேன் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட நம்ம தேன் இதில் விட்டு கொடுத்தோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.